न देहं न प्राणान् न च सुखमशेषाभिलषितं न चात्मानं नान्यत् किमपि तव शेषत्वविभवात् बहिर्भूतं नाथ क्षणमपि सहेयातु शतधा विनाशं तत्सत्यं मधुमथन विज्ञापनमिदं विनाशं तत्सत्यं मधुमथन विज्ञापनमिदं न देहं न प्राणान् न च सुखमशेषाभिलषितं न चात्मानं नान्यत् किमपि तव शेषत्वविभवात् बहिर्भूतं नातक्षणमपि सहेयातु शतधा विनाशं तत्सत्यं मधुमथन विज्ञापनमिदं. முந்தைய ஸ்லோகத்தில் ஆளவந்தார் தாசபூத்தனாக இருத்தல் சேஷத்துவத்தினுடைய காஷ்டை பராகாஷ்டை என்ன சொன்னால் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பது அதை அனுபவித்தார். இப்போது இந்த ஸ்லோகம் மூலமாக அதுக்கு புறமாக இருக்கக்கூடிய விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களிலிருந்து தனக்கு இருக்கும் நசை, அந்த இவருக்கு ஒரு நசையற்ற வெறுப்பு ஏற்பட்டு விட்டது, வைராக்கியம் வந்து விட்டது. இருந்தாலும் அதை நீக்குவது ரொம்ப கஷ்டம். வாசனை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. விஷயங்கள் இல்லாத திசையில் நமக்கு வைராக்கியம் வரலாம். பட் விஷயங்களை பார்த்துட்டாலோ விஷயங்களை ஸ்மரிச்சிட்டாலோ நமக்கு அந்த வைராக்கியமானது அதற்கு மேலே அந்த வைராக்கியத்தை வைத்திருப்பதுன்றது கஷ்டமாக இருக்கலாம். அதனால் பகவான் தான் அவற்றை நீக்க வேண்டும். அதனால் இங்கே மதுமதன அப்படின்னு விஜாபனம் எப்படின்னு கேட்டால், நம்ம ஞாச தசகம் பார்க்கும்போது त्वच्छेषत्वे स्थिरधियं त्वत्प्राप्त्येक प्रयोजनं निषिद्धकाम्यरहितं कुरु मां नित्यकिङ्करं निषिद्धकाम्यरहितं कुरु. அது மாதிரி நதேகம் ந பிராணான் நச்ச சுகம் சுவாமியே தவ சேஷத்வ விபவாத்து ந அந்யத்து கிமபி. எனக்கு உன்னுடைய சேஷத்துவத்தை கைங்கரிய செல்வம் இருக்கோன்னா அதுக்கு வெளியில் கிடக்கும், அதற்கு புறம்பாக இருக்கும் இந்த என்னுடைய தேகம் என்ன, தேகம் ந பிராணன் என்ன, அப்புறம் சுகங்கள் லோகத்தில் விரும்பப்படக்கூடிய சுகங்கள் என்னென்ன இருக்கோ, அப்புறம் ஆத்ம சுகமே இருக்கட்டும், கைவல்யம் ஆகிய எதுவாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு பகிர்பூதம் நாத சேஷத்வ விபவாத்து பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாத்து சததா. அது என்னால் ஒரு க்ஷணம் கூட இப்போ பொறுத்து கொள்ள முடியாது. விநாசம் யாத்து சததா, எல்லாம் ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். இது அடியனுடைய இதம் விஜாபனம் தத் சத்தியம். இது நிச்சயமாக உண்மையாக பிரார்த்திக்கின்றேன். இது உண்மையான பிரார்த்தனை, இது சத்தியம். மது மதனன்னு போட்டுட்டார். ஏன்னா மது என்கிற அரக்கன் தான் நமக்குள்ளே தான் இருக்கான். அவன் எங்கேயும் வெள்ளை இல்லை, அல்லது வெள்ளை இருந்தால் நமக்குள்ளே இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த மதுவை கொன்றவனே மது மதன, இது என்னுடைய விஞ்ஞாபத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு. இப்போ சுவாமியினுடைய வியாக்கியானத்தை பார்க்கும்போது அதே அழகாக சங்கதியாக கூறுகின்றார். ஏவம் இஷ்டம் சர்வம் தாசியாமி. சரி, நீ கேட்டதான் நான் கொடுக்குறேன். அனிஷ்டம் து இஹ கிந்தே நிவர்த்தனீயம். ஏதாவது அனிஷ்டம் இருக்கின்றதா, உமக்கு ஏதாவது நிவர்த்தனம் செய்ய வேண்டுமா அப்படின்னு பகவான் இவருடைய அந்த சரணாகதி அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பிரீத்தனாகி கேட்கின்றானாம். அப்பொழுது ந தேகம் இதி அப்படின்னு ஆரம்பிக்கின்றான். யத்வா பாகவத கடாட்சலப்த ருச்சி விசேஷாத் சபதி சர்வம் விரோதி வர்க்கம் சங்கிரகேன நிர்திஷ்ய தன் நிவர்த்திம் அபியர்த்தயத்தை. அல்லது பாகவத கடாட்சம் இருக்கணும், அதை பெற்றவரான இவர் ஒரு ருச்சி வந்து சபதி உடனேவே எல்லா விரோதி வர்க்கத்தையும் சங்கிரகேன அதையெல்லாம் காட்டி இதையெல்லாம் தேவரீரே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அசேஷ அபிலஷிதம் இத்தியேத்தது தேகாதிஷு சர்வேஷு அன்வேதி. இது அசேஷ சொன்னது சுகம் அசேஷாபிலஷிதம். அசேஷ அபிலஷிதம் சொன்னால் எந்த ஒரு குறை மிச்சம் இல்லாமல், வேறு இல்லாமல், அது எல்லாத்துக்கும், தேகத்துக்கு, பிராணனுக்கு, சுகத்துக்கு, எல்லாத்துக்கும், ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் அன்வயமா. அப்புறம் ஆத்மானம் சொன்னால் ஸ்வஸ்வரூபம், அது கைவல்ய ஆர்த்தி, அந்த சுகமும் வேண்டாம். புத்திர மித்திர கிரகக்ஷேத்திராதிக்கம் தூரத்தோ நிரஸ்தம் இத்தியபிப்பிரேயனா நானியத் கிமப்பின்னா வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுனால மறுபடியும் ஏற்கனவே நிரசிக்கப்பட்ட புத்திரன் மித்திரன் கிரகம் இதெல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் விட்டதுனால அதெல்லாம் ஜென்ரலாக பேர் கூட சொல்லாமல் நானியத் கிமப்பின்னு சொல்லிட்டாரான். தவ சேஷத்வ விபவாத்து பகிர்பூதம், இதெல்லாம் சேஷத்துவ பலபூத கைங்கரியாக்கியர் சமிருத்தேகே அனுபயுக்தம் இத்தியர்த்தா. உன்னுடைய அந்த சேஷத்துவம் இருக்கணும்,
அதுக்கு பலபூதமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்துக்கு அந்த சமிருத்திக்கு இதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. அதனால் இதெல்லாம் வேண்டாம். நஹி விஸ்வபதேஹி அசேஷபூதம் கிஞ்சித் கதாச்சித் சம்பவதி. நாத சப்தேன சர்வசேஷித்வம் விவக்ஷிதம். நாதன்னு போட்டனால அங்கே சேஷத்வ விபவம் சொன்னால நாத, அது அவன் சர்வசேஷி என்பதை காட்டுகின்றது. க்ஷணமபி சஹே இத்தியேதத்து ந தேகமித்யாது சர்வத்திர யோஜ்யம். இதுவும் ஒரு க்ஷணம் கூட பொறுத்து கொள்ள மாட்டேன்றத தேகம் என்பதையோ இது ஆத்மா என்பதையோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் அன்வைக்கும். அப்புறம் அதற்கு பிறகு யாது சததா விநாசமிதி ஏவம் அசஹ்யாதேவ தேஷாம் அத்தியந்த நிவர்த்தி காரியா இத்தியபிப்பிராயேன ஆக. அதனால் இவைகள்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பொறுத்து கொள்ள முடியாதனால் அதனால் இவைகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று அது யாது சததா விநாசம்ன்றதை அப்படி காண்பிக்கின்றார். அப்புறம் தத் சத்தியம் நனு சர்வேஷு அசம்பாவிதார்த்தத்வாத் அஹிருதயம் ஏதத் வாக்கியம் இத்தியத்ராக. எல்லாமே இது நடக்காமல் வெறும ஆசையான்னு கேட்டால் இல்லை, இதெல்லாம் சத்தியம். நஹி துவதன்ய ஈதிஷ பிரபல விரோதி நிவர்த்தன க்ஷம இது சூச்சித்து மது மதன இது. சத்தியம் சொன்னால் எதுக்குன்னு சொன்னால் எல்லாமே இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு வைக்கலாமான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. இது ஆத்மார்த்தமாக கூறுகின்றேன் அப்படின்னு தாத்பரியம். அப்புறம் மதுமதனன்னு போட்டதுனால இவ்வளவு பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த விரோதிகளை உம்மால் மட்டுமே அழிக்க முடியும். ஏன்னா நீர் மதுவையே கொன்றவர். அப்புறம் விஜாபனம் இதம் பூர்வம் முன்னாடியே சுணு விஜாபனம் ஏகம் சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் இந்த விஜாபனம்ன்றது மறுபடியும் அந்த விஜாபனத்தை செய்கின்றார் இந்த இடத்துல. அப்புறம் அதற்கடுத்து 58வது பத்யம். துரந்தஸ்யாநாதேர பரிஹரணீயஸ்ய மஹதஹ நிஹீனாச்சாரோஹம் நிருபசுரசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதி இச்சாமி கதபீஹி. துரந்தஸ்யாநாதேர பரிஹரணீயஸ்ய மஹதஹ நிஹீனாச்சாரோஹம் நிருபசுரசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதி இச்சாமி கதபீஹி. இப்பொழுது இது சம்வாதமாக இருக்கின்றனாலும் பகவானுக்கும் இவரிடத்தில் ஒரு சம்வாதம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை. அதில் மீண்டும் இவரை இன்னும் இன்னும் கேட்டால் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னா கிளறிண்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது பகவான் என்ன பண்ணுறாரா, இப்போது எப்படி உமக்கு தைரியம் வந்தது இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு? சம்சாரத்தில் எல்லோரும் பொதுவாக என்ன பண்ணணும்னு கேட்டால், என்னுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பகவத் அபச்சாரம் இருக்கட்டும், சில பேர் என்ன பண்ணணும் கேட்டால் அதெல்லாம் எண்ணி பார்க்காம லோக விஷயங்களையும் கேட்டுருப்பான். இப்போ நீ உமக்கு அந்தளவுக்கு ஒரு யோகியத்தை வந்துருத்தா, நீர் இவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டு இந்த கைங்கரியத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் யோகிகளுக்கும் அரிதான இந்த நிலையை நீர் கேட்கின்றதே, உமக்கு வாஸ்தவத்திலேயே அந்த வைராக்கியம்லாம் வந்துருத்தா, அது எப்படி வந்தது, எப்படி உமக்கு கேட்கணும்னு தோணித்து, இப்பெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பத்தியத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்கு சாதிக்கிற துரந்தஸ்ய அநாதேகே அபரிஹரணீயஸ்ய மஹதஹ. அபரிஹரணஸ்ய மஹதஹ துரந்தஸ்ய எல்லாம் ஒன்றா சேரணும். நிஹீன ஆச்சாரஹ அகம் நிருபஷு அசுபஸ்யாஸ்பதம் அபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இது இச்சாமி கதபீஹி அப்படின்னு கருணைக்கடலான சுவாமியே நிரவதிக வாத்சல்ய ஜலதே. அப்புறம் தயா சிந்தோ பந்தோன்னு போட்டுட்டார். தயா சிந்தோன்னு கருணைக்கடல், நிரவதிக வாத்சல்யத்தை உடையவனே, வாத்சல்ய கடலாக இருப்பவனே, பந்துவே எல்லா உறவுகளுமானவன் நீ ஒருவனே உடையவனே. நான் எங்கே இருக்கின்றேன்னா மிகப்பெரிய மகதக, அப்புறம் அநாதேகே அனாதி காலமாக, துரந்தஸ்யன்னு சொன்னால் முடிவில்லாத, அப்புறம் அபரிஹரணீயஹஸ்ய போக்க முடியாத பாப்பங்களை எல்லாம் உடையவனாக இருக்கின்றேன். நிஹீன ஆச்சாரக எனக்கு நடத்தை இல்லை, நல்ல ஆச்சாரங்கள் இல்லை. நிருபசுகு மனிதர்களிலேயே மிருகமாக இருந்து கொண்டிருக்கின்றேன், பசுவாக இருந்து கொண்டிருக்கேன். அசுபஸ்யாஸ்பதம் பாப்பங்களுக்கெல்லாம் அல்லது அபசகுணம் சொல்லுவோமோ அது மாதிரி எல்லாம் அதற்கெல்லாம் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அபி
இவ்வாறு இருந்தாலும் தயா சிந்தோ பந்தோ நிரவதிக்க வாத்சல்ய ஜலதே, உன்னை நினைத்த உடனேயே, உன்னுடைய குணங்கள் நினைத்த உடனேவே, தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம், உன்னுடைய திருக்கல்யாண குணங்களையெல்லாம் நினைத்து நினைத்து பார்ப்பதனால் கதபீஹி இது இச்சாமி. இதெல்லாம் கதபீகின்னு சொன்னால் பயம், பயம் தெளிந்து, ஆஹா நாமும் கேட்கலாம், இவனை அணுகலாம், இவனை கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த பயம் நீங்கி இவ்வாறு பிரார்த்திக்கின்றேன். ஏதத் சர்வம் அத்தியந்த அனர்ஹத்வம் கிம் அவலம்பிய பிரார்த்தையசே அப்படின்னு பகவான் மறுபடியும் அவரை பார்த்து கேட்குறாராம். இதுக்கெல்லாம் உனக்கு அருகத்தை இருக்காப்பா? உன் லிஸ்ட்டை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் உனக்கு அருகத்தை இருக்கா? எதை ஆசிரியத்து இவ்வாறெல்லாம் கேட்கின்றாய் அப்படின்னு பூர்வோக்த அர்த்த ஸ்திரீகரணாய பிருஷ்டே ஆக. மறுபடியும் இதை நன்னா இன்னும் ஸ்திரீப்படுத்துறதுக்காக பகவான் என்ன பண்ணுறான், அப்பப்போ சோதிப்பான் நம்மளே. அவன் சோதிக்கிறது அவனோட நிகிரகம் அனுகிரகம் தான். அது மாதிரி ரீதியில் பகவானுடைய கேள்வியும் என்னென்னு கேட்டால், இவ்விடத்துல இன்னும் ஆழம் பார்த்து உண்மையிலேயே கூறுகின்றாரா என்ன இத்தியாதி எல்லாம் நம்மளோட அனுபவம் தான். ஆளவந்தாரை பற்றி நம்ம பரீட்சை பண்ண வேணாம், பகவானை பரீட்சை பண்ண வேண்டாம். இருந்தாலும் அவர் அவ்வாறு எதுக்கு செய்தாலும் இந்த அனுபவத்தில் நாம் அடையணுன்றதுக்காக தான். என்றைக்காவது ஒரு நாள் நாம் இந்த அனுபவத்தை அடைய மாட்டோமான்றத அழகாக அவர்கள்லாம் தொம்மே ஹம்மே குதஸ்தத்துன்ற ரீதியில் ரொம்ப அற்புதமான பட்டருடைய ஸ்லோகம் இருக்குது. அதெல்லாம் ஒரு அனுபவம். அதை நாம் நினச்சி என்ன பண்ண கேட்டால் அனுபவிச்சுருக்கணும். அப்படி அனாதேகம்னு சொன்னால் பூர்வ கோட்டி, இதுக்கு முன்பு ஒரு ஸ்திதி இருந்ததுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆரம்பமே இல்லாதது. அபரிஹரணியஸ்ய சர்வசக்தேகே தவைவ சங்கல்பம் அந்தரன் துஷ்பரிஹரஸ்ய, சர்வசக்தனாக இருக்கக்கூடிய உன்னுடைய சங்கல்பத்தினால மட்டும் அல்லது உன் சங்கல்பத்தை விட்டால் இது போக்க முடியாதது. மகதக மகாபாதக அதிபாதகாதி ரூபஸ்ய அசங்கியாயதஸ்யவா கரிஷ்யமானம் பாஷிக சாமரி கிருத்தான் கரிஷ்யமானம் எல்லாமே இது மகாபாதகம் என்ன, அதிபாதகம் என்ன, எல்லாம் உபபாதகம் என்ன, எல்லாத்தையும் அசங்கியாதமாக இருக்கக்கூடிய அனாச்சார தோஷாதபி அகம் உபஹதக நிஹீனாச்சார. இப்போது ஆச்சாரமும் இல்லை. இந்த ஆச்சாரம் என்னென்னு கேட்டால் அத்தியந்த நிகிருஷ்ட ஆச்சார. அதில் ஒரு பிரமாணம் காட்டுகின்றார். சந்தியாஹீனக அசுச்சிஹி நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு. சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை செய்யாதவன் அல்லது சந்தியாவந்தனத்தை செய்யாதவன் அவன் அசுச்சிஹி. அவனிடத்தில் பேச்சு விவகாரம் வச்சுக்கூடாது. அவர்கள் எல்லா எந்த கர்மாவதிலும் அவர்களுக்கு அருகதை கிடையாது செய்கிறதுக்கு. ஏது அந்நியத் குருத்தே கர்ம ந தஸ்ய பலபாகவேத். அவன் ஏதாவது பண்ணான்னா கூட அதுக்கு அவனுக்கு பலன் கிடைக்காது. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக இத்தியா திரஷ்டவியம். வேதத்தை அத்தியனம் பண்ணிவிட சந்தியாவனம் பண்ணலன்னு சொன்னாலும் வேதமானது ரட்சிக்காதுன்னு, அதாவது அவர்களை பாவனமாக ஆக்காது. அகம்னு சொன்னால் மதன்யக கைதுஷக, என்னை தவிர வேறு யார், நான் தான் நிருபஷு நரஜாத்தீயத்தையா சதுஷ்பாத்யாவிருத்தக பசு. நான் 2 கால் தான் பேரை தவிர 4 கால் அந்த ஜந்துக்களுடைய விருத்தி தான் அடியனுக்கு. சமயக் ஞான யோகிய ஜென்மலாபேபி, அதாவது ஞானத்தை பெறுவதற்குண்டான ஜென்மாவை அடைந்தாலும் ஞானேன ஹீனக பசுபி சமானக, பசுக்களுக்கு சமமாக இருக்கின்றேன். அசுபஸ்யாஸ்பதம் துவத் அபச்சாரத் துவதீய அபச்சாராதீனாம் சர்வேஷாம் ஏகாஸ்ரய. அசுப நீர் கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆஸ்பதம். நான் உன்னிடத்தில் பண்ணியிருந்த அபச்சாரங்கள், அப்புறம் உன் அடியாரிடத்தில் பண்ண அபச்சாரங்களுடைய எல்லாத்துக்கும் ஒரே ஆசிரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதான் துவம் தூ குணானாம் ஆகரக மகாநிதி பிரசித்தக, நீர் குணங்களுக்கெல்லாம் ஒரே இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அபிஷப்தேன விரோத தியோதனம், அந்த விரோதத்தை காண்பிப்பதற்காக அப்பின்னு போட்டுட்டார். தயாசிந்தோ ஏவம் விதஸ்வதோஷ பரிகாரைஹி ஔபைக குண விசேஷவத்தையா சம்போதயதி. இப்போ இந்த குணங்களை, இந்த தோஷங்களை எல்லாம் போக்க வேண்டும் அல்லவா, அந்த தோஷங்கள் எல்லாம் போக்குவதற்கு தேவையான குணத்தை முன்னிட்டு சம்போதனம் செய்கின்றார். தயாசிந்தோ பந்தோ, மாதா பிதான்னு சொல்ல போகிறார். அதெல்லாம் நீயே. பந்துத்வேன பிரசித்த நிரவதிக வாத்சல்ய ஜலதே ரிபூனாமப்பி வத்சலஹ இத்யுக்தம். இல்லையா, எதிவா ராவணன் சொன்னார். ராவணனே வந்தாலும் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக உள்ளோம்னு சொன்னார். அப்படிப்பட்ட பகவானுடைய அந்த தயா வாத்சல்யம் எல்லாத்தையும் இங்கு கொண்டு வந்திருக்கின்றார். தவ ஸ்வாபாவிக அசங்கியாத குணவத்தையா சாஸ்திர பிரசித்தசிய, அசங்கியாத்தமாக இருக்க குணங்கள் எல்லாம் உடைய உன்னுடைய குணகணம் ஸ்மாரம் ஞானசக்தி காருண்யாதிக்கம் தான் இருக்கணும். இதெல்லாம் ஸ்மிருத்வா ஸ்மாரம்னு ஸ்ருத்வா நினைத்து நிர்பாததையா விஸ்மர்த்தும் அசக்ததையா ச நிரந்தரம் அனுசந்தாய இது பாவக. இதையெல்லாம் போக்க முடியாதவாறு, அதையெல்லாம் மறக்க முடியாதவாறு நினைத்து பார்த்து தேனைவ கதபீஹி விரோதி பூயஸ்த்வ தர்ஷனஜன்ய பயரைத்தக. அதாவது
பூயஸ்வ தர்ஷனஜன்ய பயரைத்தக. இப்படி விரோதிகள்லாம் பார்த்தா கூட பயமற்று இருக்கின்றேன். ஏன்னு சொன்னால் உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நினைத்துவிட்டு பார்த்துவிட்டு நிச்சயமாக நீ இவையெல்லாம் நீக்கிவிடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதீச்சாமி, இவ்வாறு நிரந்தரமாக இச்சை உடையவனாக இருக்கின்றேன் பவாமின்னு அழகாக முடிக்கின்றார் 58வது பத்தியத்தில். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. அஸ்மத் குரு பரம்பராயை நமः. நமः சபாயை. தன்யவாதங்கள்.